லட்சுமி பானு இன்று சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமியின் திருமண மோசடி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்தது. அந்த விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை. கிருஷ்ணகிரியில் நடைபெற்றுள்ள கட்சி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருந்தார். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட முன் நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் இன்றைய விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று அவரது வழக்கறிஞர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறையினர் மீண்டும் சமன் நோட்டீஸை ஒட்டியிருக்கும் காட்சியைதான் பார்க்கப்படுகிறது. இந்த சமன் நோட்டீஸில் நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பட்ட அந்த சமனில் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாளை காலை அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற தகவல் பரவி இருக்கிறது. இந்நிலையில் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சமன் கிழிக்கப்பட்டு விட்டதாகவும் அங்கு அவரது கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த சமனை கிழித்ததாகவும் இப்போது தகவல் வந்திருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த திருமண மோசடி வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சமனின்படி நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒட்டப்பட்ட அந்த சமன் கிழிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு இப்போது தகவல் வந்திருக்கிறது. அந்த ஒட்டப்பட்ட சமனை கிழித்தது யார், வீட்டில் இருந்தவர்களா அல்லது அவரது ஆதரவாளர்களா என்ற விசாரணையையும் காவல்துறையினர் விரைவில் தொடங்க இருக்கிறார்கள். அதற்கும் சமன் கிழிக்கப்பட்டது தொடர்பாகவும் சீமான் மீது மேலொரு வழக்கு கூட தொடரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை ஒட்டப்பட்ட சமனை அப்புறப்படுத்தியது யார் என்று சிசிடிவி காட்சிகளை வைத்து இன்னும் சில மணி நேரங்களில் அதை கண்டுபிடித்து அவர்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீமான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சமனில் நாளை காலை அவர் 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று அவர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அங்கு சீமானின் வீட்டில் இருந்தவர்கள் அந்த ஒட்டப்பட்ட சமனை கிழித்தார்கள். அது கிழிக்கப்பட்டது அந்த சமனில் உள்ள தகவல்களை பார்ப்பதற்காகவா அல்லது அந்த விவரங்களை அறிந்து கொள்வதற்காகவா என்பது உள்ளிட்ட விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். இப்போதைக்கு காவல்துறையினர் நீலாங்கரையில் உள்ள சீமானின் அந்த வாயில் கேட்டில் ஒட்டப்பட்ட சமனை வீட்டில் உள்ளவர்களே கிழித்து விட்டதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கிழிக்கப்படக்கூடிய காட்சியும் இப்போது வந்திருக்கிறது. அதை நாம் இப்போது சிறிது நேரத்தில் பார்க்கலாம். நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று ஒட்டப்பட்ட சமான் அந்த சில நிமிடங்களிலேயே அவரது வீட்டில் உள்ளவர்களால் கிழிக்கப்பட்ட அந்த காட்சியும் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. கிழித்தது யார், அவ்வாறு காவல்துறையினர் ஒட்டிய சமனை கிழிக்கலாமா அல்லது அது சட்ட ரீதியாக விதி மீறலா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி நடவடிக்கையும் எடுக்க இருக்கிறார்கள். அனைத்தும் நாளை காலை 11 மணிக்கு சீமான் விசாரணைக்கு ஆஜராகிறாரா ஆஜராகவில்லையா என்பதை பொறுத்துதான் காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். தற்போது வந்துள்ள தகவல்களின்படி ஒருவேளை அவர் அந்த விசாரணைக்கு ஆஜராகவிட்டால் நாளையே சீமான் கைது செய்யப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒட்டப்பட்ட அந்த சமன் நோட்டீஸ் கிழிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த அந்த சீமான் வீட்டில் இருந்த நபர் அந்த சமன் நோட்டீஸை அவர் கிழித்து அப்புறப்படுத்தும் அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட அந்த சமன் கிழிக்கப்பட்டு விட்டது. இப்போது நாளை காலை சீமான் 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜர் ஆவாரா என்ற கேள்விதான் இப்போது மிக முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கிறது. காவல்துறையினர் சமன் கிழிக்கப்பட்டது மற்றும் விசாரணைக்கு அவர் ஆஜராகாதது, வீட்டில் இருந்து கொண்டே சமனை பெறாமல் வீட்டில் அந்த சமனை ஒட்ட வைத்தார்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு சட்ட ரீதியான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த சமன் கிழிக்கப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமனை கிழித்த அந்த காகிதத்தோடு அந்த நபர் சீமான் வீட்டிற்குள்ளே செல்வதும் அதற்கான அந்த வாயிற்கதவு பூட்டப்படும் காட்சியையும் இப்போது நாம் பார்க்கிறோம். ஒட்டப்பட்ட சமனின்படி நாளை சீமான் விசாரணைக்கு ஆஜராகாதா அல்லது கிழிக்கப்பட்ட சமனை போல அவர் விசாரணைக்கு ஆஜராக மாட்டாரா, நாளை கைது நடவடிக்கை இருக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இன்னும் சில மணி நேரங்களில் அந்த தகவல்கள் அடுத்தடுத்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.